கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா, அதாவது அரசியல் சாசனத்தில் ஹெட் ஆஃப் த ஸ்டேட், ஒரு மாநிலத்துடைய தலைமை யார் அப்படின்னா கவர்னர், ஆளுநர் தான் அப்படின்னு ரொம்ப க்ளீனாக இருக்கிறது. மேற்கு தமிழக ஆளுநர் RN ரவி நேற்றுக்கு இந்த திராவிட கும்பலுக்கு வந்து ஒரு நிதர்சனமான உண்மையை சொல்லியிருக்காரு. என்னன்னா, திருவள்ளுவர் உடைய அவதார தினம், அதாவது பிறந்த தினம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, தமிழ் பஞ்சாங்க பிரகாரம் வைகாசி அனுஷ நட்சத்திரம், இதுதான் திருவள்ளுவர் அவதரித்த நாள். எப்போ நடுவில் ஒரு 400-450 வருஷம் வந்த ஜார்ஜேரியன் கேலண்டரை வச்சு நீங்கள் எப்படி பல 100 ஆண்டுகள் பிறந்த திருவள்ளுவர் வந்து நீங்கள் கணிக்க முடியும்? இதுவே ஒரு போலி அப்படின்ற ஒரு செய்தியும் சொல்லியிருக்காரு. தொடர்ந்து பல விஷயங்கள் பேசுகிறாங்க. குறிப்பாக சொன்னால், இந்த புதிய தேசிய கல்விக் கொள்கையில் வந்து பல அம்சங்கள் வந்து திருக்குறள்லேருந்து தான் எடுக்கப்பட்டது, அடிப்படையே திருக்குறள் தான் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்த செய்தி நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? வைகாசி அனுஷ நட்சத்திரம் தான் திருவள்ளுவர் பிறந்த நாள். இதற்காக தொடர்ந்து பல ஆண்டுகளாக அமரர் பேராசிரியர் திரு சாமி தியாகராஜன் அவர்கள் திருவள்ளுவர் திருநாட்கழக அறக்கட்டளை மூலமாக ஒவ்வொரு வைகாசி அனுஷ நட்சத்திரத்தின் போது இந்த திருவிழா நடக்கும். இப்போ சமீபத்தில் அவர் இறந்து போய்விட்டார். இந்த ஆண்டு அவர் பெயரில் ஒரு நினைவு பரிசு கொடுக்கப்பட்டிருக்கு. திருக்குறளுக்காக உண்மையாக துண்டாட்டக்கூடியவர் அந்த வகையில் அந்த பரிசும் கொடுக்கப்பட்டது. திரு RN ரவி அவர்கள் வந்து கவர்னராக வந்த பிறகு முதலாக சாமி தியாகராஜன் போய் அவர்களை பார்த்தார். பாலகௌதமன் வேதவிஞ்ஞான ஆராய்ச்சி CTV நிறுவனர் 2 பேர் போய் பார்த்தாங்க. அவர் புரிந்து கொண்டார். அப்போ இருந்து ஒவ்வொரு ஆண்டும் வைகாசி அனுஷத்தின் போது திருவள்ளுவர் கோயிலுக்கு வந்துடுவார். சென்ற ஆண்டு கவர்னர் மாளிகையிலே இந்த திருவிழா அவரே நடத்தினார். இந்த ஆண்டு திருவள்ளுவர் திருநாட்கழகம் சார்பாக மாம்பழத்தில் நிகழ்ச்சி நடைபெற்று வந்திருந்தார். அதில் கவர்னர் பேசி உரை முழுக்க CTV வந்திருக்கிறது, தினமலரில் லைவில் வந்திருக்கிறது, தந்தி டிவியில் லைவில் வந்திருக்கிறது. தயவுசெய்து எல்லாம் பார்க்கணும். ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்காரு. நீங்கள் சொன்னது போல திருவள்ளுவருடைய காலத்தை கணிக்கும் போது கிட்டத்தட்ட 2000 ஆண்டுக்கு மேற்பட்டவர் என்று வந்து தமிழறிஞர்கள் சொல்றாங்க. அதை இவங்க ஏத்துக்கிறாங்க, எல்லாருமே ஏத்துக்கிறாங்க. ஆனால் இந்த கிரிகோரியன் கேலண்டர் என்பது கிரிகரி என்கின்ற அந்த ஒரு பாதிரியார் வந்து 450 ஆண்டுகளுக்கு முன்பாக கொண்டு வராங்க. அது ஏன் கொண்டுறாங்கன்னா, அந்த கிறிஸ்டியன் ஃபெஸ்டிவல்ஸ் கொண்டாடும் போது அவங்க கிறிஸ்டியன் இதில் வந்து 10 மாதம் தான் கணக்கு. லாஸ்ட் மந்த் வந்து 10வது மாதம், டிசம்பர் டெக்கானா 10, நவானா 9, ஆக்டானா 8, மொத்தம் 10 மாதம் தான், 300 நாள் தான். அப்போ ஒவ்வொரு வருஷம் மாறி மாறி வருது. இதனடா பெரிய கணக்கார சொல்லி பார்த்து எல்லாத்தையும் அடுக்கி இந்த ஃபில் அப் த பிளாங்க்ஸ் மாதிரி வெற்று இடங்களை நிரப்புவதற்காக அட்ஜஸ்ட் பண்ணி 2 மாதத்துக்கு குறுக்க போட்டு அப்படி வந்த கிரிகோரியன் கேலண்டர். அப்படி வந்த பிறகு பார்த்தா திருப்பியும் 4 வருஷத்துக்கு ஒரு முறை எல்லாம் உதைக்குது. அப்புறம் பார்த்தா 365 நாள் ஆகுது சுற்றி வரதுக்கு. அப்போ இந்த 4 வருஷத்துக்கு ஒரு தடவை ஒரு 1 டே லீப் இயர்னு போட்டு இப்படி ஃபில் அப் த பிளாங்க்ஸ் வந்து கிரிகோரியன் கேலண்டர். இந்த கிரிகோரியன் கேலண்டருக்கும் பிளானட்டரி பொசிஷனுக்கு சம்பந்தமே கிடையாது. வானத்தில் உள்ள கோள்களுடைய ரிலேட்டிவ் பொசிஷன்ஸ் வித் எர்த், அதுக்கும் இந்த கிரிகோரியன் கேலண்டருக்கு எந்த சம்பந்தமும் கிடையாது. ஆனால் நம்முடைய தமிழ் கேலண்டர் என்பது, அல்லது சந்திரமானம் சூரியமானம் 2 வகையாக நம்ம கணிக்கிறோம். சூரியனை மையமாக வைத்தோ சந்திர மையமாக வைத்தோ அந்த சுழற்சியை மையமாக வைத்து நம்ம இங்கிருந்தே கணிக்கிறோம். இந்த பஞ்சாகம் என்று பெயர். அதன் பிரகாரம் வைகாசி மாசத்தில் வரக்கூடிய அனுஷ நட்சத்திரத்தில் தான் திருவள்ளுவர் பிறந்தார். இது 2000 வருஷமா இருக்கக்கூடிய பழக்கம். அப்ப 2000 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த இந்த பழக்கத்தை, ஒரு குறிப்பை, ஒரு வழிபாட்டை, ஒரு பிறநாள் கொண்டாட்டத்தை 400 ஆண்டுகளுக்கு முன்பு கண்டுபிடிக்கப்பட்ட கிரிகோரியன் கேலண்டர் கொண்டு போய் ஜனவரி 15 எப்படி கொடுக்க முடியும்? எப்படி கான்ட்ராடிக்டிங், முரண். அப்போ உங்க அரசியல் லாபத்துக்காக நீ இந்த மாதிரி பண்ணிருக்கீங்களா இல்லையா? இதை ஒரு முதல் கேள்வி கேட்டார். ரொம்ப ஒரு பெரிய பாம் தூக்கப்பட்ட மாதிரி ஒரு கேள்வி கேட்டார். அருமையான கேள்வி. இந்த கேள்வி நம்ம கூட இது வரைக்கும் யோசிக்கல. 2400 நம்ம கம்பேரே பண்ணி பார்க்கலையே பாருங்க. ஆனால் தொடர்ந்து கருணாநிதி இதே போல இந்த மாதிரி அனௌன்ஸ் பண்ண உடனேயே அந்த வழக்கை தொடுத்து வேத விஞ்ஞான ஆராய்ச்சி மூலமாக பாலகௌதமன் அதுக்காக கேஸ் போட்டார். அப்பதான் வந்து சாமி தியாகராஜன் இணைந்தார். இதோடு சேர்ந்து சித்திரையே தமிழ் புத்தாண்டு என்று பெரிய முயற்சி நடந்தது. அதன் பிறகு இதுக்கும் போராட்டம் நடந்தது. அந்த தொடர்ந்த போராட்டத்துடைய வெற்றியாக இதை நான் பார்க்கிறேன். மாபெரும் சட்ட போராட்டம். ஆமா. ஆக தமிழ் புத்தாண்டு சித்திரை என்பதையும் திருவள்ளுவர் பிறந்த தினம் வைகாசி அனுஷ என்கின்ற வரலாற்று உண்மையை நிறுவுவதற்காக பெரிய போராட்டம் தமிழ்நாட்டில் நடந்திருக்கிறது. அந்த போராட்டத்தினுடைய வெற்றியாக இதை நான் பார்க்க முடிகிறது. இதில் என்ன ஒரு இதுனா, மறைமலை அடிகள் சொல்லியிருக்கார், வைகாசி அனுட நட்சத்திரம். அவர் சொன்ன வாட அனுடம்னு சொல்லியிருப்பார். வைகாசி அனுட நட்சத்திரம் தான் திருவள்ளுவர் பிறந்த நாள். அண்ணாத்துறை கொண்டாடி இருக்கார் அதே நாள், திருவள்ளுவர் பிறந்த நாள் 7 கிணறு பகுதியில். அதுக்கு
நாத்திகராக இருந்த ஈவே ராமசாமி வாழ்த்து செய்தி அனுப்பியிருக்கிறார். வைகாசி அனுஷம் திருவள்ளுவர் பிறநாள் என்பதற்கு வாழ்த்து செய்து ஆன்மீக பிரியா இருக்கக்கூடிய பெரியவார் என்று சொல்லக்கூடிய அந்த இவர் காஞ்சி மகான் கொடுத்திருக்கிறார், வாழ்த்து செய்தி அனுப்பியிருக்கிறார். அப்ப அரசியல்வாதியோ தமிழ் அறிஞர்களோ ஆன்மீகவாதிகளோ நாத்திகவாதியோ எல்லோரும் ஒப்புக்கொண்ட திருவள்ளுவர் பிறந்த நாளை அரசியல் ஆதாயத்துக்காக இவர் எப்படி ஜனவரி 15 மாற்ற முடியும்? இட்ஸ் எ கிறிஸ்டியன் அஜெண்டா. அதை தோலெடுத்து காட்டியிருக்கிறார் ரொம்ப அழகாக. இன்னொரு கருத்தை அவர் என்ன சொன்னார்னா, திருக்குறள் என்பது என்னன்னா, இப்ப நம்ம இங்க என்ன ஒரு ப்ரொஜெக்ஷன்னா, திருக்குறள் என்பது வந்து ஒரு பக்கம் சமண நூல் அப்படின்னு ஒருத்தர் சொல்லுவாங்க, இல்ல பௌத்த நூல். இவங்களா ஒரு இதுதான், அதுக்கு ஒரு பார்வை கொடுக்கறது தான். சனாதன தர்மத்தினுடைய ஒரு சாராம்சம் தான் திருக்குறள். அந்த நிகழ்ச்சியிலே ஒரு வில்லுப்பாட்டு நடந்தது, அந்த குழந்தைங்க பாடினாங்க. திருக்குறளை அரங்கேற்றும் போது பாண்டிய மன்னன் உக்கிரப்புழுவை தான் அதுக்கு தலைமை தாங்குறார். அவர் வந்து பேசுறார், ஒரு பாட்டா பாடுறார். என்ன பண்றாருன்னா, நான்முகன் தன்னை மறைத்து கொண்டு முப்பாலாகிய திருக்குறளை கொடுத்தார். இதான் அவர் பாடுறார். நான்மறையின் மெய்ப்பொருளை முப்பாலாய் நான்முகத்தோன் தான் மறைந்து தந்தது திருக்குறள். உக்கிரப்புழுவை ஸ்டேட்மெண்ட். அப்ப வள்ளுவருங்கிறது என்ன? இட்ஸ் எசன்ஸ் ஆஃப் வேதாஸ். ஆனா இவங்க என்ன சொல்றாங்க, உலக பொதுமறை. எப்படி ஆசிப் கிறிஸ்டியனுக்கு முஸ்லீமுக்கு எல்லாருக்கும் பொதுவானது. இவர் ஏமாற்று வேலை. இருமைக்கும் ஏமை 7 பிறவிக்கும் வந்து சொல்றாரு வள்ளுவர். மறுபிறவி, முற்பிறவி, அடுத்த பிறவி. மறுபிறவி ஒத்துக்குவானா? இஸ்லாம் சேர்ந்தவன் கிறிஸ்டியன் ஒத்துக்குவானா? அவனுக்கு ஒரே பிறவி தான். இந்த பிறவியோட எல்லாம் முடிஞ்சு போயாச்சு. நீ இந்த பிறவியில் முடிஞ்சாச்சுன்னா போய் படுத்து தூங்க வேண்டியதான். பெரிய தூக்கம். திருப்பி எப்ப ஃபைனல் ஜட்ஜ்மெண்ட் டே அன்னைக்கு ஜீசஸ் வந்து எழுப்புவார், அது வரைக்கும் நீ தூங்கிட்டே இருக்கணும். அப்ப கூப்பிடுவார், கிறிஸ்டியன்லாம் அந்த பக்கம் போங்க, இன்ஃபீடல்ஸ் இந்த பக்கம் போங்க, நரகத்துக்கு போங்க, அனுப்புவார் அவர். இதே தான் எல்லாம் ஆப்ரஹாமிக் ரிலிஜன் தானே, குர்ஆன்லயே இதுதான் வரும். அப்ப மறுபிறவி அங்கு இடமே இல்லை. ஒரு செயலை கர்மா பத்தி சொல்றார் திருவள்ளுவர், சொல்றார். கர்மா ஒத்துக்குவானா? அந்த சர்ச்சு பாதிரியாரும் இவனும் முஸ்லீம் ஒத்துக்குவானா? ஒரு தீய செயலை செய்துவிட்டால் இறைவனே இருந்தா கூட அந்த பலனை அனுபவிச்சாகணும், இந்து மதம் சொல்லுது. சர்ச்சில் என்ன சொல்றாங்க, போய் பாவ மன்னிப்பு கேட்டா கர்மா கழிஞ்சிரும், அவ்வளவுதான். பாதிரியார் வந்து ரெகனைஸ் பண்ண, ஓகே ஐ வில் ப்ரே, ஒரு டயலாக் பண்ணி நான் ஜீசஸ்ட பேசுறேன் அப்படின்னா பாவ மன்னிப்பு, அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. ஆனா இங்க யார் எந்த தவறு செய்தாலும் அதுக்கான பலனை அனுபவித்தே ஆகணும். கர்மா. வள்ளுவர் அதான் சொல்றாரு. ராமர் வந்து ஒருத்தனை வெட்டினா கூட அதுக்கான பலனை அனுபவிக்கணும். ராமர் கடவுளா இருந்தாலும் சரி. குர்ஆன் என்ன சொல்லுது, ஒரு காஃபிரினை வெட்டி கொலை பண்ணியாச்சுன்னா அதுவும் அதுக்கான இதெல்லாம் இருக்கு, இப்படிலாம் கொள்ளணும். பிடரியை வெட்டுங்கள், கணுக்கால்களை வெட்டுங்கள், துடிக்க துடிக்க சாகடிச்சுன்னா உனக்கு சொர்க்கத்தில் இடம் கிடைக்கும், 72 கன்னிமார்கள் கிடைப்பார்கள். இப்படிதான் குர்ஆன்ல சொல்லியிருக்கிறது, ஹதீஸ்ல இப்படிதான் சொல்லியிருக்கிறது. அப்ப இதுவும் திருக்குறள் ஒண்ணாக முடியுமா? உலக பொதுமறை அல்ல, சனாதன தர்மத்தினுடைய சாராம்சம் தான் திருக்குறள். உலக பொதுமறை சொல்ல ஒரு ஏமாற்று வேலை. அதனால அழகா அவர் சொன்னார். அது நான் வந்து விளக்கமா சொல்றேன், ரொம்ப சுருக்கமா ஒற்றை வரியில சொல்லி முடிச்சிட்டாரு. என்ன எனக்கு ஆச்சரியம்னா, எந்த திருக்குறளையே எழுதி படிக்காம அப்படியே பார்த்து பேசினார், துண்டுச்சிட்டே இல்லாம பேசினார். தமிழ்நாட்டில் வந்து பல பெரிய அமைச்சர்கள், இன்னும் முதலமைச்சராக இருக்கக்கூடியவங்கலாம் கூட வந்து திருக்குறள் வந்து பார்த்து கூட சரியா படிப்பாங்கன்னு நமக்கு சந்தேகம். கிட்டத்தட்ட 4-5 குறள்களை மேற்கோள் காட்டினாரு. எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்ததுன்னா, அவர் சொன்ன ஒரு குறள் என்ன சொன்னார்னா, கற்க கசடர கற்பவை கற்றபின் நிற்க அதற்கு தக என்ற குறள் நம்ம படிச்சிருக்கோம். அவர் என்ன சொல்றாருன்னா, இதுக்கு வந்து புதிய ஒரு பார்வை கொடுத்தார். எனக்கு ஆச்சரியமா இருந்தது. நம்மை நம்முடைய சொந்த காலில் நிற்க வைப்பது எதுவோ அது கல்வி. எப்படி கொடுக்குறாரு, ரிவர்ஸ்ல இருந்து போறாரு அப்படி. அப்ப ஆத்ம நிர்பர் என்பதற்கு கல்வியை உதாரணம் கொடுக்கிறார். நான் நம்முடைய சொந்த கால் நிற்கணும், டெக்னாலஜியில நம்ம பலமா இருக்கணும், ஆத்ம நிர்பர். அப்ப கல்வி இருந்தாலும் முடியும். அதைத்தான் வள்ளுவர் சொல்லியிருக்காரு. ஆச்சரியமா இருந்தது அவர் இந்த பார்வை. அப்ப நம்ம நாடு செல்ஃப் ரிலையன்ட் இன் மிலிட்ரி, அது காரணம் வள்ளுவர் தான். வள்ளுவர் சொன்ன குறளின் அடிப்படையில் தான் இந்த புதிய கல்விக் கொள்கையை எழுதப்பட்டிருக்கிறது. மோடியின் ஆட்சியே வள்ளுவருடைய குறளின் பிரகாரம் நடந்து கொண்டிருக்கிறது. ஆகவே வள்ளுவத்தின் ஆட்சி மோடியின் ஆட்சி என்று சொல்லி எல்லாத்துக்கும் குறளை சொல்லி அழகா சொன்னார். அதனால சனாதன தர்மத்தின் ஒரு சாராம்சமாக திருக்குறள் என்பதை ரொம்ப அழகாக சொன்னார். இது ஒவ்வொருத்தரும் திருக்குறள் படிக்கணும். தமிழ் என்று சொன்னால் மட்டும் போதாது, திருக்குறள் எப்படிப்பட்ட நூல், திருவள்ளுவர் என்று பிறந்தார் என்ற வரலாற்று உண்மைகளும் தெரிந்து கொள்வதற்கான ஒரு பெரிய ஒரு விழிப்புணர்வை அந்த நிகழ்ச்சி ஏற்படுத்தி இருக்கிறது. இந்த முழு நிகழ்ச்சி வந்து சிடிவியில் ஒளிபரப்பாகி இருக்கிறது. அதனுடைய இணைப்பு லிங்க் வந்து இங்கேயே கீழே இருக்கும், இந்த வீடியோ கீழே இருக்கும்.
எல்லோரும் அதை தயவுசெய்து அவசியம் பாருங்கள். அதை லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.